வணக்கம். இண்டி கூட்டணி 28 கட்சியால் சேர்ந்த கூட்டணி. இந்த 28 கட்சிகளில் அகில இந்திய கட்சிங்கிறது ஒன்று தான். அது காங்கிரஸ் கட்சி. அதுவும் தமிழ்நாட்டிலேயும் தென் மாநில இடங்களில் மட்டும்தான் இருக்குது. இது 20 ஆண்டுகளாக திமுகவின் தோளில் ஏறி சவாரி செய்யக்கூடிய கட்சி. நாடு முழுவதும் வென்றால் கூட இவங்க 38லிருந்து 48 வரைக்கும் தான் இடங்கள் கிடைக்கும்னு சொல்லி பல கருத்து கணிப்புகள் சொல்லுது. எதிர்கட்சி அந்தஸ்து கூட இவர்களால் பெற முடியாது. இவர்கள் யார் தலைவர், இவர்களில் யார் நாளைக்கு பிரதமர் ஆக போகிறாங்க, யாராலையும் இவங்களால் சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் இந்த லட்சணத்தில் இவங்கெல்லாம் சேர்ந்து தனித்தனியாக தேர்தல் வாக்குறுதி தர்றாங்க. அதை கூட ஒன்று சேர்த்து ஒரு தலைவர் மூலமாக வெளியிட முடியவில்லை. திமுகவின் தேர்தலுக்கு பார்த்தோன்னா ஏற்கனவே சொன்ன பல வாக்குறுதிகள், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள், மாதம் 1000 ரூபா தர்றேன், மாதம் 6000 ரூபா தர்றேன்னு சொல்லி போட்டு அப்புறம் தகுதியுள்ள மகளிர்கள் மாற்றிட்டு இன்றைக்கி போன இடத்துல எல்லாம் வாங்கி கட்டிக்கிறாங்க. காங்கிரஸுக்கு அந்த அனுபவம் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் ஆட்சிக்கு வரப்போவதே கிடையாது. ஆனாலும் தான் வரமாட்டேன்னு தெரிஞ்சதால தான் அவங்க இதை போல வாக்குறுதிகளை தர்றாங்க. 30 லட்சம் அரசு வேலைகள் உருவாக்கப்படும் சொல்கிறாங்க. இது ஒரு பொய்யான வாக்குறுதி. ரெண்டாவது, டிப்ளமோ டிகிரி படித்தவங்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், அதாவது மாதத்துக்கு சராசரியாக 8500 ரூபா தர்றாங்கிறாங்க. அவங்க 6000 ரூபா தரேன்னு சொல்லி போட்டு படாது பாடுபடுறாங்க, கொடுக்க முடியாமல். இவங்க 8500 ரூபா மாதம் தர்றாங்களாமா. அப்புறம் பெண்களுக்கு மாதம் அதே போல் 8500 ரூபா தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நிச்சயமாக நடக்காத காரியம். அப்புறம் பெண்களுக்கு சமநீதின்னு சொல்கிறாங்க. சமநீதினா அரசு வேலைகளில் 50 விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்கப்படும். ஏற்கனவே பாராளுமன்றத்தில் எல்லா வகையிலையும் 33 விழுக்காடு பெண்களுக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு பல்வேறு வகையாக மசோதாக்களை கொண்டு வந்தாங்க. அதை தடுத்தவங்களே இந்த கட்சிக்காரர் தான், காங்கிரஸ் கட்சிக்காரர், திமுககாரர் தான். இவங்க 50 விழுக்காடு இடம் ஒதுக்கிறது இருக்கிட்டு இப்போ 9 இடத்துல நிற்கிறாங்க பாராளுமன்ற தொகுதிகளில். அதில் எத்தனை பெண்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருக்கீங்க? எனக்கு தெரிய ஒரே ஒரு பெண் தான் கரூரில் நிற்கிறாங்க. திமுக எத்தனை பெண்களுக்கு அங்கே இடம் கொடுத்துருக்குது? 21 இடங்கள் நிற்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல 2 இடத்துல மட்டும்தான் பெண்கள் இருக்காங்க. அதனால் இவங்க கட்சியிலேயே அந்த இவருடைய கொள்கையை வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. நாட்டில் இவங்க ஜெயிச்சு இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறாங்களாமா? கண்டிப்பாக இவங்க செய்ய மாட்டாங்க. அதுக்கடுத்து இன்னொரு விசித்திரமான வாக்குறுதி, சமூக பொருளாதார கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது 2011லேயே காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது இந்த சமூக பொருளாதார புள்ளிவிவர கணக்கு எடுத்தாச்சு. ஆசிரியர்களுக்கு ஒரு மாதம் கிட்டத்தட்ட பயிற்சி கொடுத்து நாங்கள் 1 மாத காலம் காடு மேடெல்லாம் சுற்றி களத்து சாலையெல்லாம் போய் நாங்கள் புள்ளிவிவர கணக்கு நல்லா அருமையாக எடுத்து இன்றைக்கி அதை வெளியிட முடியாமல் தூங்கிட்டு இருக்குது. ஏற்கனவே எடுத்த பொருளாதார புள்ளிவிவர கணக்கை மீண்டும் எடுக்க போகிறாங்களாமா. இப்படியெல்லாம் வாக்குறுதிகளை தெளிக்கிறாங்க. இதெல்லாம் முடியாத காரியம். முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவது போல இவங்க மீண்டும் அமைச்சரவை அமைக்க ஆசைப்படுறாங்க, ஆட்சிக்கு வர ஆசைப்படுறாங்க. நிறைவேறாத ஆசைகள் இதெல்லாம் முடியாதால் தான் இதை இந்த மாதிரி வாக்குறுதிகள் தர்றாங்க. 400 இடங்களை ஜெயிக்க போகுது பாரதிய ஜனதா கட்சி. வலிமையான அரசாங்கத்தை மீண்டும் தாங்க. எங்கெல்லாம் தாமரை நிற்கிதோ தாமரைக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுங்க. நாடு வலிமையாக இருந்தால் தான் முன்னேற்றமும் வலிமையாக இருக்குது. அண்டை நாடுகள் நம்ம மதிக்கும். அதனால் தாமரைக்கு வாக்களிங்க. பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வழிவகை பண்ணுங்க. நீலகிரியில் முருகன், நம்ம பொள்ளாச்சி தொகுதியில் வசந்தராஜன், கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை, திருப்பூர் தொகுதியில் முருங்கானந்தம், இவங்கெல்லாம் நம்ம பாண்டை பாராளுமன்ற தொகுதிக்காரு. இவங்களை ஜெயிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தகவல் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் வாய்ப்பளியுங்கள். தாமரை மீண்டும் மலரட்டும். வலிமையான ஆட்சி மோடி தலைமையின் கீழே நடைபெறட்டும். நன்றி, வணக்கம்.